மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பேசலாம், கதைக்கலாம். யார் வசீம் தாஜுதீன்? வசீம் தாஜுதீனை சுற்றி நடந்த பிரச்சனை தான் என்ன, எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் என்ற பல்வேறு விஷயங்களை தேடி பார்த்ததுல வசீம் தாஜுதீன் 28 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞராக இருக்கிறாரு. இவருக்கு அக்கா அக்கா ஒரு பல் வைத்தியராகவும், ஒரு அண்ணன் அவர் ஒரு வர்த்தகராகவும் இருப்பதாக சொல்லப்படுது. இவர்களுடைய பூர்வீகம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழும்பு வெள்ளவத்த பிரதேசத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. கல்கிச சாந்த தோமஸ் கல்லூரியில இவர் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல ரக்பி விளையாட்டுல ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால ரொம்ப அதற்கு உரித்தான பாணியில ஆடக்கூடிய தேக ஆரோக்கியம் கொண்டவராகவும் அதுக்கேற்ற உடல் வலிமையை கொண்டவராகவும் போற்றப்பட்டதாக சொல்லப்படுது. ரக்பி விளையாட்டை நேசிச்சது போல அதுல தீவிர கவனம் செலுத்தக்கூடியவராகவும் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில்தான் ராஜபக்ஷ அவர்களுடைய 3 புதல்வர்களும் அந்த பாடசாலையில படிக்கின்ற சூழ்நிலை உருவாகுது. நாமல் ராஜபக்ஷ, யோஷித ராஜபக்ஷ, ரோஹித ராஜபக்ஷ பாடசாலையில இவங்க இருக்கிறதுனால பாடசாலை நிர்வாகம் உட்பட மாணவர்களிடையே ராஜபக்சர்களுடைய புத்திரர்கள் என்ற பெரும் செல்வாக்கும் அந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடிந்தது. தள்ள வச்சு கொண்டாடி இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதே சந்தர்ப்பத்துல வசீம் தாஜுதீனை பொறுத்த வகையில இந்த 3 பேரும் சக நண்பர்களாக மட்டும்தான் பார்த்தாரே தவிர பிரபுக்களுடைய புத்திரர்கள் என்ற விஷயத்துல அவரு பெருமளவு அக்கறை எடுத்துக்கொள்ளல. சக நண்பர்களை எப்படி பார்ப்பாரோ அப்படித்தான் அவர் பார்க்கின்ற வளமையில இருந்ததாக சொல்லப்படுது. வசீம் தாஜுதீன் இருந்த ஒரு சிறந்த அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அநீதி அப்படின்னு சொன்னா ரொம்ப கொந்தளிச்சு போவாராம். நியாயத்தின் பக்கம் எப்போதும் நிப்பாராம். யாரையும் தூக்கி பிடிச்சு கொண்டாடுகின்ற எந்த பண்பும் அவர்கிட்ட இருக்கல என்று சொல்லப்படுது. பள்ளிக்கூட படிப்பை முடிச்சதுக்கு பிறகு ஹெவலக் என்று சொல்லப்படுகின்ற கிளப்ல இவர் ரக்பி விளையாடுவதற்காக இணைகிறாரு. தனக்கே உரித்தான அந்த ஆக்ரோஷமான ஆட்டத்துல அந்த அணியினுடைய தலைவராகவும் இவர் வளர ஆரம்பிக்கிறாரு. மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பிள்ளைகளோட நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பாவுடைய செல்வாக்க வச்சு யோஷித ராஜபக்ஷ நேவியில சேர்றாரு. நேவியில சேர்ந்து ரக்பி ஆட்டத்தை கையில் எடுக்கிறாரு. இதுக்கு பிற்பாடு நாமல் ராஜபக்ஷையும் ரோஹித ராஜபக்ஷையும் நேவி டீம்ல விளையாடுகின்ற ஒரு சூழல் உருவாகுது. ஒரு பக்கத்துல ஹெவலக் அணியினருடைய வளர்ச்சிக்கு வசீம் தாஜுதீனுடைய ஆட்டம் மிக முக்கியமான காரணமாக இருந்தது. அந்த காலகட்டத்துல போட்டி அப்படின்னு சொன்னீங்களாக இருந்தா நேவி அணிக்கும் ஹெவலக் அணிக்கும் இடையிலான போட்டி பாகிஸ்தான் இந்தியா போட்டி போல பார்க்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருந்தது. அந்த போட்டிகளை கண்டு கழிப்பதற்கே ஒரு பிரமாண்டமான ஒரு கூட்டம் சேர்வதாகவும் கருதப்படுது, பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில தான் ஒரு பெண்ணினோட இவருக்கான காதல் உறவு ஏற்படுது. இந்த பெண் என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 தோணில கால் வைக்கிற மாதிரி வசீம் தாஜுதீனோட உறவை பேணுற மாதிரி யோஷித ராஜபக்ஷயோட உறவை பேண ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த காலகட்டத்தில இவங்களுக்கு இடையில கருத்து முரண்பாடும் சில விரிசல்களும் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகுது. இதுக்கு பிற்பாடுதான் இவர்களிடத்துல சில சில சிக்கல்களும் தோன்றியதாக சொல்லப்படுது. முதற்கட்டமாக எங்க பிரச்சனை தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹெவலக் அணியினுடைய உரிமத்தை ராஜபக்சர்களுடைய குடும்பம் கேட்டு நின்றதாகவும் அதை கொடுக்கறதுக்கு நிர்வாகத்துல சிலருக்கு விருப்பம் இருந்ததாகவும் பல்வேறு ஆலோசனைகள் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்துல வசீம் தாஜுதீன் அவங்க இதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்ததாகவும் வெளிப்படையாக இந்த ஒரு உரிமம் அவனோட கையில போச்சாக இருந்தா இந்த ரக்பி விளையாட்டே தொலைஞ்சு போகும், எமது எதிர்காலம் எல்லாம் பாழா போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் ஏதோ ஒரு வகையில ராஜபக்சர்களோட காதுகளுக்கு எட்டியாச்சு. இருந்தாலும் பல்வேறு கூட்டங்கள்ல இது தள்ளி போனதாகத்தான் சொல்லப்படுது, முடிவுகள் எட்டப்படலைன்னு சொல்லப்படுது. இதுக்கு பிறகு மிக தீர்க்கமான ஒரு போட்டி அந்த காலகட்டத்துல ஹெவலக் அணியினருக்கும் அதே போல நேவி ரக்பி அணியிற்கும் இடையிலான பரபரப்பான ஒரு இறுதி போட்டி நடக்க ஆரம்பிக்குது. மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பாரியார் ஷிராந்த் ராஜபக்ஷ புத்திரர்கள் விளையாடுகின்ற அனைத்து போட்டிகளையும் கண்டுகளிக்கின்ற ஒரு வழக்காரை கொண்டவன்றதுனால, இறுதி போட்டி என்பதனால, அது ஹெவலக் அணிக்கு எதிரான ஒரு போட்டி என்பதனால பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என்ற நோக்கில் இவவும் அந்த விளையாட்டு மைதானத்துக்கு போறாங்க. இந்த போட்டி எங்க நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஹெவலக் கிளப்பினுடைய கிரவுண்ட்ல தான் அந்த போட்டி நடக்குது. அந்த போட்டியை கண்டுகளிக்கிற சந்தர்ப்பத்துல ஆக்ரோஷமான ஒரு விளையாட்டாகவும் ஒரு போட்டியாகவும் மாறுகின்ற தருணத்துல ஒரு கட்டத்துல நேவி அணியினர் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியப்பாடுகளும் சூழ்நிலையும் இருந்த சந்தர்ப்பத்துல போட்டியாளர்களுடைய ஆர்ப்பரிப்புக்கு மத்தியில் அந்த போட்டி நடக்கிற சந்தர்ப்பத்துல இறுதி வினாடிகளை நெருங்கும் பொழுது ஆக்ரோஷமான ஆட்டத்தை வசீம் தாஜுதீன் கையில் எடுத்து ரொம்ப வேகமாக ஆட ஆரம்பிச்சாரு. இறுதி கட்டமாகும் பொழுது பந்தை எடுத்துக்கொண்டு உரிய எல்லைக்கு போய் இறுதியான புள்ளியை வசீம் தாஜுதீன் பெற்றுக் கொடுத்ததுனால ஹெவலக் அணியினர் வெற்றி வாகை சூடுறாங்க. இந்த பரபரப்புக்கு மத்தியில நேவி அணி வெற்றி பெறும் என்ற ஒரு ஆசையில இந்த விளையாட்டை பார்க்க வந்த ஷிராந்த் ராஜபக்ஷ உள்ளிட்ட பிரமுகர்களுக்கெல்லாம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த சந்தர்ப்பத்துல அணி வீரர்கள் கோஷமிட்டு
கத்தி ஆர்ப்பரித்தி இந்த ஒரு கொண்டாட்டத்தை செலிப்ரேட் பண்ற இந்த சந்தர்ப்பத்துல, இந்த கொண்டாட்டத்துல ஈடுபடுகின்ற இந்த சந்தர்ப்பத்துல பந்தெடுத்த வசீம் தாஜுதீன் பிரமுகர்கள் இருக்கின்ற பிரபுக்கள் இருக்கின்ற பகுதியை நோக்கி ஓடி வராரு. ஓடி வந்து என்ன பண்ணிருக்கிறார்னா, வெற்றியின் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு பந்த கீழே வச்சு இவர் பின்புறமாக நின்று தனது காட்சட்டையை கழட்டி பின்பக்கத்தை இந்த பிரமுகர்களுக்கு காட்டியிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம்தான் இவருடைய உயிருக்கு எமனாக அமையும் என்ற ஒரு விஷயம் அப்போது வசீம் தாஜுதீனுக்கு தெரியாது. ரொம்ப அவமானப்பட்ட பிரபுக்கள் என்ன பண்ணினாங்கடா, தோல்வி ஒரு பக்கம், வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி இந்த ஒரு காரியம் அமைஞ்சதுனால உடனடியாக என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப ஆத்திரத்தோட வெளியேறி போனாங்க. இந்த சம்பவம் நடந்து சில தினங்கள்ல தான் 7 மணி அளவுல அவரை வளமையான இரவு சாப்பிட எடுத்துட்டு தூக்கத்துக்கு போயிடுவாராம். களியாட்டங்கள் வெளியிலெல்லாம் சுத்துறது கிடையாது. காரணம் என்னன்னா, உடல் கட்டமைப்பை சரியா வச்சிருக்கணும் அப்படின்றதுனால வசீம் தாஜுதீன் இரவு சாப்பாட்டை நேர காலத்துல எடுத்துக்கொள்வாராம். இப்படி தனது காரை பாக்குல போட்டுட்டு இவர் வந்து இரவு சாப்பிட 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு வீட்டுல இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் நண்பர்கள் கூப்பிட்டு இருக்காங்க, ஒரு விருந்து பிரசாரத்துக்கு வெளியில போகலாமே அப்படின்னு சொல்லி. இவர் அந்த நண்பர்களோட பயணமானதாக தான் சொல்லப்படுது. அந்த நாள் தான் அவருடைய இறுதி நாளாக அமைஞ்சிருந்தது. அந்த தினம்தான் காலையில வசீம் தாஜுதீனுடைய வாகனம் விபத்துக்குள்ளானதுல அந்த வாகனம் தீப்பற்றி கொண்டதுனால வசீம் தாஜுதீனுடைய மரணம் ஏற்பட்டதான செய்திதான் அப்போது பரவலாக பேசப்பட்டது. விசாரணைகளும் அப்படித்தான் தொடங்கப்பட்டது, அப்படித்தான் முடிக்கப்பட்டது. இதற்கு பிறகுதான் 2016ஆம் ஆண்டாகும் பொழுது இதனுடைய விசாரணைகளை ஒரு திருப்பு முனை உருவாகுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசீம் தாஜுதீன் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற காரணங்கள் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தெரிய வருது. அங்க சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லு வந்து 3 பல்லுகள் கலட்டப்பட்டிருக்குது. விபத்துல அந்த பல்லுகள் கலண்டிருந்தால் நிச்சயமாக வாகனத்துக்குள்ள இருக்கணும். அவரு டிரைவர் ஷீட்லயும் இல்ல, பக்கத்து சீட்ல இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, இவருடைய வாகனம் எரிந்திருந்தால் சுவாசத்தோட கார்பன் அந்த வாயு உள்ள போய் அதன படிமங்கள் முக்கியமான உறுப்புகள்ல தேங்கி இருக்கணும். ஆனா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அப்படியான நிலைகள் எதுவும் இல்லை. அப்படியாக இருந்தா இவரோட உயிர் வாகனத்துக்கு வெளியே தான் போயிருக்கணும். பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. ராஜித சேனாரத்ன அவரோட தேர்தல் பிரச்சாரங்களை சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசீம் தாஜுதீனை கடத்தி சித்திரவதை செய்துதான் கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒவ்வொரு பல்லாக அவங்க கலட்டி இருக்கிறாங்க, பல்வேறு இடங்களை தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க கேட்ட ஒரு விஷயம், சித்திரவதை செஞ்சவங்க கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரக்பி விளையாடுவியா அப்படின்னு கேட்டு கேட்டு தான் சித்திரவதை செய்ததாகும். ஷிராந்த் ராஜபக்ஷ அவங்களுடைய போன் கோல் 42 அளவு இந்த சித்திரவதை செஞ்சவங்களோட தொடர்புல இருந்து பேசப்பட்டதாகவும் பல்வேறு விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு. சொல்லிட்டு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமது அரசாங்கத்துல வந்து ஊழல்வாதிகளை உள்ள போடுகின்ற வேலையும் செய்து கொள்ள முடியாமல் போனது, கொலையாளிகளை ஜெயிலுக்கு அனுப்புகின்ற நீதிமன்றத்தினூடாக நீதம் பெற்றுக் கொடுக்கின்ற தண்டிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகல ஒரு மனக்குமுறலையும் அவர் சொல்லி இருந்தாரு. என்னதான் இருந்தாலும் இந்த போன் கோல் பற்றியும் MP முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் 42 கோல் போய் வந்திருக்குது, அந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. பொறுத்து பார்க்கலாம் இந்த விசாரணையில என்னென்ன விஷயங்கள் வெளியில் வரப்போகுது அப்படின்னு ஒரு விஷயம். இது ராஜபக்சக்களை எதிர்த்து யாராவது தேர்தலை கலங்கண்டா அவங்களே ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. பொன்சேகாவை பார்க்க முடியுது. அதே போல இவங்களுக்கு எதிராக ஏதாவது ஊடகவியலாளர்கள் எழுதிட்டா அவங்களையும் எமலோகத்துக்கு அனுப்பிடுவாங்க. லசந்த விக்ரமதுங்க, பிரதீப் எக்னலி கூட. அதே போல இவங்களை எதிர்த்து அல்லது இவங்களுக்கு எதிரான போட்டிகளை கலங்கண்டு ஆக்ரோஷமான விளையாட்டுகளை வெளிப்படுத்தினா அந்த வீரர்களையும் மேல அனுப்பிடுவாங்க. வசீம் தாஜுதீனை உதாரணமாக சொல்ல முடியும். அப்படியாக இருந்தா இந்த நாட்டுல என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்வியாக எழ ஆரம்பிச்சிருக்குது. தங்களை முறைச்சு பார்க்குறவங்க, நம்மளை எதிர்த்து பார்க்குறவங்க, நம்மளை பற்றி விமர்சிக்கிறவங்க எல்லாம் போட்டு தாக்குற கலாச்சாரம் முடிஞ்சு இப்போது உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து நீதித்துறை சுயாதீனமாகி இவர்களுக்கு எதிரான விசாரணைகளை தொடங்கி தண்டனை கொடுக்கின்ற இடத்துல ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பது என்பது ஆரோக்கியமான விடயம். பொறுத்திருந்து பார்க்கலாம். வசீம் தாஜுதீனுடைய படுகொலையில் சம்பந்தப்பட்ட பிரபுக்கள் யாரு, இவர்கள் குறித்த விசாரணைகளை துரித கதியில் போலீசார் முடிவு கொண்டு வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இவர்களுக்கான தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதுதான் விளையாட்டை நேசிக்கின்ற ஒவ்வொரு ரசிகர்களுடைய அபிலாசையுமாக இருக்கிறது. அநீதிக்கு எதிரான நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகின்ற ஒரு நாடு உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.